Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa wassalatu wassalamu ala nabiyyihil mustafa wa ala alihi ahli sidqi wal wafa. Amma ba'd. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் சென்ற பாடத்தில் ஃபத்ஹுல் முஈனுடைய ஹம்து ஸலவாத் முகத்திமா பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இன்ஷா அல்லாஹ் வபஅது என்ற வார்த்தையிலிருந்து பார்ப்போம். முஸன்னிஃப் இமாம் ஸைனுத்தீன் அல் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய கிதாபில் குறிப்பாக குர்ரத்துல் ஐன் என்ற ஒரு கிதாப், குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தித்தீன் என்ற ஒரு சுருக்கமான கிதாப், அந்த கிதாபுக்கு விரிவாக்கம் செய்தது தான் ஃபத்ஹுல் முஈன் பி ஷர்ஹி குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தித்தீன் என்ற கிதாப். இப்போ ஃபத்ஹுல் முஈன் என்று சுருக்கமாக நாங்கள் சொல்கிறோம். அந்த ஃபத்ஹுல் முஈனுடைய முகத்திமா தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதில் முஸன்னிஃப் சொல்லும் பொழுது வபஅது, மேற்கூறப்பட்ட ஹம்து ஸலவாத்துக்கு பின்னர், பொதுவாக பஅது என்ற வார்த்தை, அம்மா பஅத் என்ற வார்த்தை, வபஅது என்ற வார்த்தை, இவைகளை அரபிகள் வழமையில் பாவிக்கிறது இருக்குது. நாங்களும் பொதுவாக பயான்கள் செய்யும் பொழுது அல்லது ஹுதுபாக்கள் செய்யும் பொழுது இந்த வார்த்தையை பாவிப்போம். இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், மஹ்மாயக்கும் மின் ஷைஇன் பஅத கௌலி, நான் என்னுடைய வார்த்தைக்கு பின்னர் ஏதாவது இருக்குமாக இருந்தால், அதாவது நாங்கள் ஏற்கனவே பஸ்மலா சொன்னோம், ஹம்தலா சொன்னோம், சலாத்து, சலாமு, ஷஹாதத்து இவைகளை எல்லாம் சொன்னோம். இவைகளுக்கு பின்னர் என்பதன் அர்த்தம். அதனால தான் நாங்கள் கருத்து சொல்லும் பொழுதோ வபஅது, மேற்கூறப்பட்ட ஹம்து ஸலவாத்துக்கு பின்னர், ஃபஹாதா இதுவாகிறது. இதுவாகிறது என்றால் எதுவாகிறது? இது ரெண்டு அடிப்படையில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். ஒன்று, முஸன்னிஃப் இந்த கிதாபை எழுதியதன் பின்னர் ஹம்து ஸலவாத்தை கொண்டு வந்திருந்தால் இந்த கிதாபின் மீது அந்த இஷாரா போய் சேரும். ஃபஹாதா என்றால் இதுவாகிறது என்றால் இந்த கிதாபாகிறது என்று வரும். அப்படி இல்லை, முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லா ஹம்து ஸலவாத்தை சொல்லிட்டு தான் இந்த கிதாபை எழுத ஆரம்பித்தார் என்றிருந்தால் இந்த ஃபஹாதா என்பதனுடைய இஷாரா திஹ்னின் பக்கம் போகும். ஃபஹாதா என்றால் அவருடைய திஹ்னில் இருக்கக்கூடிய அந்த செய்தி. பொதுவாக நாங்கள் ஒரு பயான் பண்ணுவதாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறிப்பொன்றை எடுத்து எங்களோட சிந்தனையில் வச்சுக்கொள்வோம். பயான் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த குறிப்பு, அந்த நோட்ஸில் இருக்கிறது அப்படியே எங்களோட உள்ளத்தில் இருக்கும். அதை அப்படியே நாங்கள் என்ன செய்வோம், ஒப்புவிப்போம். இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் முதலாவது ஹம்து ஸலவாத்து சொல்லிவிட்டு அம்மா பஅத சொல்லுவோம் அல்லது வபஅதுன்னு சொல்லுவோம். பின்னால் வரக்கூடியதெல்லாம் என்ன, எங்களோட திஹ்னில் இருக்கிறது தான் நாங்கள் பேசிக்கொண்டே போவோம். இப்போ எனவே திஹ்னில் இருக்கக்கூடியது ஃபஹாதா இதுவாகிறது என்றால் திஹ்னில் இருக்கக்கூடியதாகிறது. ஷர்ஹுன் முஃபீதுன், ஒரு பயனுள்ள ஒரு விரிவுரையாக இருக்கும், ஷரஹாக இருக்கும், பயனுள்ள ஒரு விரிவுரையாக இருக்கும். அலா கிதாபி அல் முசம்மா பி குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தித்தீன், குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தித்தீன் என்று பெயர் சூட்டப்பட்ட என்னுடைய கிதாபுக்குண்டான பயனுள்ள பிரயோஜனமான ஒரு விரிவுரையாக இருக்கும் என்று சொல்லிட்டு முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாப், அதாவது ஃபத்ஹுல் முஈன் எப்படியான ஒரு கிதாப் என்பதையும் தெளிவுபடுத்துகிறாரு. அந்த கிதாப் எப்படின்னால் யுபையினுல் முராத, நாடப்படக்கூடிய விடயங்களை தெளிவுபடுத்தும். வயுதம்மிமுல் முஃபாத, பயன்பெறும் விடயங்களை, பிரயோஜனங்களை பூர்த்தியாக்கும். வயுஹஸ்ஸிலுல் மகாசித, நோக்கங்களை அடையச் செய்யும். வயுபுரிசுல் ஃபவாயித, பிரயோஜனங்களை வெளியாக்கும், வெளிப்படுத்தும் என்று சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது வசம்மைதுஹு, இந்த கிதாபுக்கு நான் பேர் வைத்துள்ளேன். வசம்மைதுஹு, நான் இதற்கு பேர் வைத்துள்ளேன். பிஃபத்ஹில் முஈனி பிஷர்ஹி குர்ரத்தில் ஐனி பிமுஹிம்மாத்தித்தீனி, ஃபத்ஹுல் முஈன் பிஷர்ஹி குர்ரத்தில் ஐன் பிமுஹிம்மாத்தித்தீன் என்பதாக நான் பேர் வைத்துள்ளேன் என்பதாக சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு தெரியும், அல் முஈன் என்பது அல்லாஹு தஆலாவினுடைய திருநாமங்களில் உள்ள ஒரு பேர் முஈன் என்பது. அப்போ அந்த அடிப்படையில் இவர் எந்த நோக்கத்தில் இந்த பேர் வச்சிருக்கிறார் என்றால், அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் இந்த கிதாப் கோர்வை செய்யப்படுகிறது. எனவே இந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட அல்லாஹுடைய உதவியோடு இல்லாமல் இல்லை, அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் என்ற அந்த கொள்கையினுடைய உறுதியையும் இதில் விளங்கப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில்
பிஃபத்ஹில் முஈன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தமாக பார்க்கும் பொழுது முஈனாகிய அல்லாஹ்வினால் திறந்து தரப்பட்டவைகள், பிஷர்ஹி குர்ரத்தில் ஐன், குர்ரத்துல் ஐன் பிமுஹிம்மாத்தித்தீன், அதாவது குர்ரத்துல் ஐன் பிமுஹிம்மாத்தித்தீன் என்ற கிதாபிற்கு விரிவுரை செய்வதற்கு அல்லாஹு தாலாவினால் உதிப்பாக்கிய விளக்கங்கள் தான் இந்த கிதாப் என்பதை இந்த கிதாபுடைய பெயராகவே வச்சிட்டாரு. எனவே இந்த கிதாபின் மூலமாக அல்லாஹு தாலாவுனுடைய விளக்கங்கள், அல்லாஹ் யார் யாருக்கு என்னென்ன விளக்கங்களை கொடுக்குறானோ அந்த விளக்கங்களை இதிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாரு. சாஹிபுத்தார் அதுரா பிமாஃபி என்ற அடிப்படையில் وأنا أسأل الله تعالى وأنا أسأل الله الكريم المنان மேலும் وأنا أسأل الله الكريم المنان கொடை வல்லலாகிய அருளாளனாகிய அல்லாஹு தஆலாவிடம் நான் வேண்டுகிறேன். எதை வேண்டுகிறேன்? ஐயஉம்மல் இன்திஃபாஉ பிஹி, இதன் மூலமாக பிரயோஜனம் பரவுவதை, பிரயோஜனம் பொதுவாகுவதை நான் வேண்டுகிறேன். லில் ஹாஸத்தி வல் ஆம்மா, ஹாஸா என்று சொன்னால் ஒரு கலையிலே, இந்த கலையிலே அதாவது அறிவிலே உச்சம் தொற்றவர்கள், அதே போல் நடுநிலையிலே இருப்பவர்கள். ஆம்மா என்று சொன்னால் ஆரம்ப மாணவர்கள், எங்களை போல ஆரம்ப மாணவர்கள் என்று சொல்லலாம். அதான் அல் ஹாஸா என்றால் அல் முன்தஹூன், அதே போல் வல் முத்தவஸ்ஸித்தூன். ஆம்மா என்று சொன்னால் அல் முபுத்ததிஊன், ஆரம்ப மாணவர்கள், எங்களை போன்ற ஆரம்ப மாணவர்களுக்கு ஆம்மா என்பதாக அவர்களுடைய இஸ்திலாஹத்தில் பாவிச்சிருக்கிறார். அவருடைய காலத்தில் பெரும் பெரும் அறிஞர்கள் சமகாலத்தில் இருந்திருப்பார்கள், அவர்களை பார்த்து ஹாஸா என்பதாகவும், அதே போல் அந்த காலத்தில் இருந்த ஆரம்ப மாணவர்களை பார்த்து, அவர்களுடைய மாணவர்களை பார்த்து, பொதுமக்களை பார்த்து ஆம்மா என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கலாம். அப்போ முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது வஅனா அஸ்அலுல்லாஹல் கரீமல் மன்னான், கொடை வல்லனாகிய அருள்களை வழங்கக்கூடிய அல்லாஹுவிடம் நான் கேட்குகின்றேன். ஐயஉம்மல் இன்திஃபாஉ பிஹி, இதன் மூலம் பிரயோசனம் பொதுவாகுவதை, லில் ஹாஸத்தி வல் ஆம்மா, அறிவிலே உச்சமடைந்தவர்களுக்கும் அதே போல் ஆரம்ப மாணவர்களுக்கும் மினல் இஹ்வானி, என்னுடைய சகோதரர்களில் இருந்தும். இந்த இடத்துல அஸ்அலுல்லாஹ அல் கரீம் என்ற வார்த்தை வந்திருக்குது. கரீம் என்ற வார்த்தை கரம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பொதுவாக கரீம் என்று யாருக்கு சொல்லுவாங்க என்றால் இஅதாஉ மா யன்பகி, கரம் என்றால் இஅதாஉ மா யன்பகி லிமை யன்பகி அலா வஜ்ஹின் யன்பகி லா லிகர்தின், எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் இல்லாமல் தேவையான முறை, தேவையானதை தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு கரம் என்பதாக சொல்கிறது. அப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கு கரீம் என்பதாக சொல்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரையில் அடியார்களுக்கு எது எப்போ எந்த நேரத்தில் தேவை என்பதை அறிந்து கொடுப்பவன் தான் அல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளில் இருந்து உண்டான ஒன்றுதான் அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கொடையாளனாக இருக்கிறான். அதே போல் அல் மன்னான் என்று சொன்னோம், அருள்களை வழங்கக்கூடியவனான அல்லாஹுவிடம் வேண்டுகிறேன். இந்த இடத்துல அல் மன்னான் என்று சொல்லும் பொழுது மின்னத் என்பதிலிருந்து வந்ததாக இருந்தால் நிஅமத், அருள்கள் வழங்கக்கூடியவன், அதிகமாக அருள்களை வழங்கக்கூடியவனான அல்லாஹ் என்று அர்த்தம் வரும். அதே நேரத்தில் மண் என்றதிலிருந்து வந்திருந்தால் எண்ணி எண்ணி அருள்களை கொடுப்பவன், அதாவது சொல்லி சொல்லி கொடுப்பவன் என்றும் சொல்லலாம். சொல்லி காட்டி காட்டி அருள்களை கொடுப்பவன். பொதுவாக மனிதர்களுக்கு சொல்லி காட்டுவதென்பது கூடாத ஒரு செயல். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது கூட லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நோவினையை கொண்டும் சொல்லி காட்டுவதை கொண்டும் உங்களுடைய சதக்காக்களை வீணாக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, என்ன சதக்காக்கள் என்ன தர்மங்கள் செய்தாலும் அதனை சொல்லி காட்டுவது கூடாது. இருந்தாலும் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு கூடும், அதே போல் பெற்றார்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது உபகாரம் செய்திருந்தால் அந்த உபகாரத்தை சொல்லி
நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லுவதற்கு அனுமதி இருக்கின்றது. உஸ்தாத்மார்களுக்கு தன்னுடைய மாணவர்களிடத்தில் சொல்லி காட்டுவதற்கு அனுமதி இருக்குது. அதில் எந்த தவறும் கிடையாது. அதனால் சொல்லி காட்டணும் என்பதில்லை, சொல்லி காட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. சொல்லி காட்டணும் என்பது கிடையாது. ரைட். வை யுஸ்கினனி பிஹி அல் ஃபிர்தௌஸ ஃபீ தாரில் அமான். பாதுகாப்பான வீட்டில் ஃபிர்தௌஸிலே என்னை குடியமர்த்துவானாக. இன்னஹு நிச்சயமாக அல்லாஹ் அக்ரமு கரீமின் கொடை வள்ளல்களுக்கெல்லாம் மகா கொடை வல்லனாக இருக்கிறான். வ அர்ஹமு ரஹீமின் அன்பாளர்களுக்கெல்லாம் மிக அன்பு காட்டுபவனாக இருக்கிறான். இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக ஹம்து ஸலவாத்தை முடிக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அவனுடைய கொடையிலிருந்து அவனுடைய அருளிலிருந்து எங்களுக்கும் ஏராளமாக தந்து இந்த கிதாபின் மூலமாக நாமும் பயன்பெற்று எங்களால் பிறரும் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா எங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைவிப்பானாக. இன்னஹு அக்ரமு கரீமின் வ அர்ஹமு ரஹீமின். நிச்சயமாக அல்லாஹ் கொடை வல்லல்களுக்கெல்லாம் மிக பெரும் கொடை வல்லலாகவும் அன்பு காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக பெரும் அன்பாளனாகவும் இருக்கிறான். அந்த அடிப்படையில் எங்களுக்கும் அன்பு காட்டி எங்களையும் உன்னுடைய அந்த கரமுக்குள் அந்த அன்புக்குள் சேர்த்தருள்வாயாக ரப்பே ரஹ்மானே. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.